வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா ஏப்ரல் மே 2022 கேட்ட ப்ராப்ளம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த மைண்ட்ஸ் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா சேம் ப்ராப்ளம், அதாவது சேம் ப்ராப்ளம் கிடையாது, சேம் மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் தான் இதுவுமே. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னம்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இல்லை நான் ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த ப்ராப்ளம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏப்ரல் மே 2022 கேட்ட ப்ராப்ளம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் என்ன அப்படின்னம்னா 2 சாம்பிளோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 8 சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. சாம்பிள் 2ல வந்து 7 சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து சாம்பிள் 1 8 கொடுத்தாங்கன்னா சாம்பிள் 2 8 தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சாம்பிள் மீன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. யூஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளவு 5%. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போன ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்ன டைப்பில் வரும்ன்றதை பார்த்துடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா சாம்பிள் சைஸ்ன்னு பார்க்கும்போது சாம்பிள் 1ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 8, சாம்பிள் 2ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 7. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னம்னா 30 விட கம்மியாக தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி டெஸ்ட் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ டி டெஸ்ட்னா என்ன, அப்படி டி டெஸ்ட் வர்றதா உங்களுக்கு சாம்பிள் உங்களுக்கு வந்து அதிகமான சான்ஸ் இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கொடுக்கல ப்ராப்ளம்ல. ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி டெஸ்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னம்னா 2 டெய்ல்டா 1 டெய்ல்டான்றதை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்க்குறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னம்னா எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லை. ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த டிஃபரன்ஸ் வந்து கிரேட்டரா இருக்கா லெஸரா இருக்கா அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 டெய்ல்டு ப்ராப்ளம். ஓகேங்களா? டி டெஸ்ட் 2 டெய்ல்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹைபாதிசிஸ் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணிடணும். நம்மளுக்கு தெரிஞ்சது 2 ஹைபாதிசிஸ் இருக்கு, நல் ஹைபாதிசிஸ் அண்ட் அல்டர்னேட் ஹைபாதிசிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நல் ஹைபாதிசிஸ் எப்படி எடுத்துக்கிறோம், H0 உங்களுக்கு நல்லாவே தெரியும், போன ப்ராப்ளத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த H0 நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும். H0க்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா 2 மீன்மே என்ன பண்ணிக்கிறோம், டிஃபரன்ஸ் வந்து சேம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் μ1 ஈக்குவல் டு μ2. அல்டர்னேட் ஹைபாதிசிஸ் HA எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னம்னா μ1 நாட் ஈக்குவல் டு μ2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டா. கிவன் டேட்டா என்ன அப்படின்னா ப்ராப்ளம் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, சாம்பிள் 1ஓட சைஸ் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறேன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க 8ன்னு. அப்படி இல்லாட்டாலும் இது எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. ஓகேங்களா? சாம்பிள் சைஸ் 1 வந்து எவ்வளோன்னா 8. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா சாம்பிளோட மீன் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மீன்கிறது ஒன்றும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லா சாம்பிள் டேட்டாவையுமே ஆட் பண்ணிட்டு எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரால் டிவைட் பண்ண அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன். ஓகேங்களா? ஸோ இங்கே 8 டேட்டா கொடுத்துருக்காங்க, 8ஐயும் ஆட் பண்ணிட்டு 8ஆல் என்ன பண்ணியிருக்கோம், டிவைட் பண்ணியிருக்கோம். இதான பார்த்தீங்கன்னா சாம்பிள் மீன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ப்ராப்ளம்லேயே சொல்லியிருந்தோம் இதானது ஃபார்முலா டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பண்ணலான்றது டீட்டெயிலாக நம்ம அப்படியே பார்த்துடலாம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த டேபிள் வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இந்த XI இந்த டேட்டா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா சாம்பிள் 1ஓட டேட்டாவுக்குள்ள என்ன பண்ணிட்டோம், அப்படியே வரிசைக்கு எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா சாம்பிள் மீன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 17. ஓகேங்களா? வேணா இங்கே பாருங்க, சாம்பிள் மீன் என்ன அப்படின்னம்னா 17. ஓகேங்களா? அந்த 17 வந்து ஒன்னொன்னுலேருந்து மைனஸ் பண்ணிட்டே வரணும். 19 மைனஸ் 17 எவ்வளவு 2, 17 மைனஸ் 17 0, 15 மைனஸ் 17 மைனஸ் 2. இதே மாதிரி என்ன பண்ணிட்டே வரேன் அப்படின்னா நான் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட் எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா இந்த மைனஸ் பண்ணி ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கும் பார்த்தீங்களா, இது என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். 2 ஸ்கொயர் எவ்வளவு 4, 0 ஸ்கொயர் 0, மைனஸ் 2 ஸ்கொயர் எவ்வளவு 4. இதே மாதிரி என்ன பண்ணிட்டே வந்துடுறோம், எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பண்ணி வந்த வேல்யூ ஃபுல்லாக என்ன பண்றோம், சம் பண்றோம். சம் பண்ண எவ்வளோ கிடைக்குது அப்படின்னம்னா எனக்கு வந்து 36 கிடைக்குது. ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவில் போய் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். S1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 36ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் டிவைடட் பை n1 மைனஸ் 1 இருக்கும். n1ன்றது என்ன பார்த்தீங்கன்னா
சாம்பிளோட சைஸ். ஓகேங்களா, மொத்தம் இங்கே எத்தனை சாம்பிள் கொடுத்துருக்காங்க, 8 சாம்பிள் கொடுத்துருக்காங்க. 8 - 1 7. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்த ஆன்சர் என்ன, 2.27. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே மாதிரி சாம்பிள் 2 வந்து பார்க்குறோம். சாம்பிள் 2ஓட சைஸ் என்ன அப்படின்னம்னா வந்துட்டு 7ன்னு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மீன் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 7 சாம்பிள் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆட் பண்ணிடுறோம். இது ப்ராப்ளம்ல கொடுத்தது தான். ஓகேங்களா, ஸோ 7 சாம்பிளையும் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், 7ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, ஆன்சர் வந்து 16 அப்படின்னு வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ கூடயே சேர்ந்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டே வாங்க. ப்ராப்ளத்தை வந்து அப்பப்போ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி என்னோட ஆன்சரும் உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிட்டே வந்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சாம்பிள் டிவியேஷன். ஓகேங்களா, S2 வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த டேபிள் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இந்த வேல்யூ எங்கேருந்து எடுத்திருக்கோம், நம்ம ப்ராப்ளமில் கொடுத்த சாம்பிள் டேட்டா. ஓகேங்களா, இந்த என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து சாம்பிள் மீன்லேருந்து மைனஸ் பண்ணிகிட்டே வரணும். சாம்பிள் மீன் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 16. ஓகேங்களா, ஸோ 15 - 16 - 1, 14 - 16 - 2, இந்த மாதிரி எல்லா வேல்யூ எழுதிக்கோங்க. இந்த வேல்யூ ஃபுல்லாமே ஸ்கொயர் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா இங்கே டினோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா சம் ஆஃப் ஸ்கொயர் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சம் ஆஃப் ஸ்கொயருங்கிறன்னா இதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே ஆட் பண்ணியிருக்கோம். 1 + 4 + எல்லாம் 20 வருது. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா 1.83 வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா கம்ப்யூட் தி டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். நம்ம இங்கே என்ன டெஸ்ட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா டி டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஏன் டி டெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், சாம்பிள் சைஸ் வந்து 30க்கும் கம்மியாக தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லை, இது 2வது பாயிண்ட். ஸோ இது 2 பாயிண்ட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால நான் கண்டிப்பாக என்ன தான் பண்ணுறேன் அப்படின்னா டி டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா தான் நான் போடுறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டி டெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா டி = இதான் ஃபார்முலா. x1ங்கிறது x1 பாருங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா 1ஓட மீன் வேல்யூ, x2ங்கிறது சாம்பிள் 2ஓட மீன் வேல்யூ, S1 ஸ்கொயருங்கிறது 1ஓட டேட்டா 1ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்தீங்கன்னா டி வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.946ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ சால்வ் பண்ணி பாருங்க, 0.946 தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னம்னா வந்துட்டு கம்ப்யூட் தி டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்ப்யூட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ராப்ளத்தில் போட்ட சேம் ஃபார்முலா தான். 2 சாம்பிள் கொடுத்தாங்கன்னா இதான் நம்மளோட ஃபார்முலா. ஜஸ்ட் டேட்டா ஃபுல்லாக என்ன பண்ணுங்க சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 12.93ன்னு வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க 13 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா டிட்டர்மைன் தி கிரிட்டிக்கல் வேல்யூ. கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன வேணும்னா டி டேபிள் வந்து வேணும். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2 டெய்ல்டு டெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா எந்த ஒரு டைரக்ஷனுமே இல்லை, ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபார் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எவ்வளோ 5% கொடுத்தாங்க. 5% என்ன வரும், 0.05. 5 / 100 எவ்வளவு, 0.05. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நான் 12ன்னு போட்டிருக்கேன், 13ன்னு போட்டுக்கோங்க. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 2.179. அந்த டேபிள் எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க, அந்த வீடியோ நம்ம போட்டு தருவோம். இப்போ என்ன பண்ணுவோம், டிசிஷன் வந்து எடுக்க போகிறோம். இப்போ என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ அளவு 0.946 டி வேல்யூ, கிரிட்டிக்கல் வேல்யூ அளவு 2.179. இப்போ எப்படி வந்திருக்கு அப்படின்னம்னா நம்ம கண்டுபிடிச்ச ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ கிரிட்டிக்கல் வேல்யூவோட எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னம்னா வந்துட்டு அந்த நல் ஹைபாதிசிஸை வந்து என்ன பண்ணிக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இங்கே கொடுத்துருக்கோம் 0.946 is less than critical value 2.179. so we fail to reject ன்னு கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அந்த டேட்டா வந்து நம்ம என்ன டேட்டா மீன்ஸ் என்னது, அந்த நல் ஹைபாதிசிஸ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், ப்ராப்ளத்தை வந்து முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சால்வ் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனல் என்ன பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.